கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கொண்டக்கடலை குழம்பு, அதுவும் சுட சுட இட்லிக்கு அது மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதோட 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த காயை வேக வச்சுக்கலாம். இப்போ சைடில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை நல்லா வறுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்து வதக்கிட்டு அதுவும் அரை முடி தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் அதோட சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து குழம்புல கொட்டிட்டால் குழம்பு ரெடி.